கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். இந்த வசனங்களை யார் சொல்லுகிறார்கள் என்பது பற்றி வேத பண்டிதர்கள் 2 விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரரிடம் இந்த வசனங்களை சொல்லுகிறார். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களை அழைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஒருவருக்கொருவர் இந்த வசனங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு காயமும் வியாதியும் உண்டாயிற்று. அவர்கள் உதவிக்காக அசீரியரிடத்தில் போனார்கள். யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவனால் அவர்களை குணமாக்க முடியவில்லை. அவனால் அவர்களிடத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் குற்றங்களை உணர்கிறார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை கருத்தாய் தேடுகிறார்கள். இனிமேல் அசீரியர் அண்டைக்கு போகப் போவதில்லை என்றும், யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பப் போவதில்லை என்றும், கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறோம் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். இப்போதோ கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கை கர்த்தரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. கர்த்தரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுக்குள்ளும் ஒருவருக்கொருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதினால் அவர் தம்முடைய உக்கிர கோபத்தை அவர்கள் மீது தண்ணீரை போல ஊற்றினார். அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாகவும் அக்கிரமங்களின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களை பீறினார், அவர்களை அடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். அதுவரையிலும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கும். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருப்பார். அவர்களுடைய காயங்களும் வியாதிகளும் அதிகரிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களால் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்கவே முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கர்த்தரிடத்திற்கு மறுபடியும் திரும்பி வந்தால் மாத்திரமே கர்த்தர் அவர்களோடு ஒப்புரவாவார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு ஒப்புரவாவதற்கு வேறு குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தரே அவர்களை பீறினார். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது கர்த்தரே அவர்களை குணமாக்குவார். அவர்கள் பாவம் செய்த போது கர்த்தரே அவர்களை அடித்தார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது கர்த்தரே அவர்களுடைய காயங்களை கட்டுவார். கர்த்தரே நம்முடைய பரம வைத்தியர். அவர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். கர்த்தருடைய கரம் நம்முடைய காயங்களை கட்டும். முறிந்த எலும்புகளை மறுபடியும் ஒன்று சேர்க்கும். இரத்த காயங்களையும் இரத்த சேதாரங்களையும் கர்த்தருடைய குணமாக்கும் கரம் சுஸ்தமாக்கும். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை குணப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய நீதியினால் நம்மை பீறினார், நம்மை அடித்தார். அதே கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை குணமாக்குவார், நம்முடைய காயங்களை கட்டுவார். இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவதை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய வியாதிகள் குணமாகும், அவர்களுடைய காயங்கள் ஆறும். தாங்கள் குணமாவது மரணத்தில் இருந்து உயிரோடு எழும்புவது போல இருக்கும் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 2 நாளைக்கு பின்பு என்னும் வார்த்தைக்கு இன்னும் 1 அல்லது 2 நாளைக்குள் அல்லது வெகு சீக்கிரத்தில் என்று பொருள்.
மரித்து போன சரீரம் 3ஆம் நாளில் அழுகி போக ஆரம்பிக்கும். கர்த்தரோ நம்முடைய சரீரம் அழுகி போவதற்கு முன்பாகவே நம்மை உயிரோடு எழுப்புவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். தம்முடைய சரீரம் அழிந்து போவதற்கு முன்பாக, அது அழுகி போவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். மரித்து போனவர்களின் சரீரத்தை நாம் மண்ணிலே புதைத்து விடுகிறோம். பிரேதம் நம்முடைய கண் பார்வையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை கல்லறையில் அடக்கம் பண்ணி விடுகிறோம். கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அப்போது நாம் கர்த்தருடைய பார்வையில் ஜீவனுள்ளவர்களாய் இருப்போம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாய் ஜீவிப்போம். இது நம்முடைய உயிர்த்தெழுவும் அனுபவம். கர்த்தர் நம்மை சிறிது காலம் ஒதுக்கி தள்ளினாலும் தம்முடைய நித்திய அன்பினால் நம்மை மறுபடியும் தம்மிடத்தில் கூட்டிச் சேர்த்துக் கொள்வார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உயிர்த்தெழச் செய்யும் வல்லமையை இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியத்தை ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்றும், இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அதை தொடர்ந்து அவருக்கு வரப்போகும் மகிமைகளையும் எல்லா தீர்க்கதரிசிகளும் முன்னறிவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்னும் வாக்கியத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளாமலேயே இதை சொல்லி இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவே வரப்போகிற மேசியா. நாம் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டியதில்லை. தமக்குள் மரித்தவர்களை இயேசுவானவர் உயிரோடு எழுப்புவார். இந்த சம்பவம் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம். மரித்தோரின் முதல் கனியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அவரோடு கூட ஜீவிக்கிறவர்களாகிய நாமும் அவரோட கூட உயிர்த்தெழவும் செய்வோம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்முடைய ஜனங்களிடத்திற்கு திரும்பி வருவார். அப்போது தம்மை அறியும் அறிவை அவர்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். இந்த பூமி முழுவதிலும் கர்த்தரை அறியும் அறிவு நிரம்பி இருக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11:9. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் அவரை நம்புகிற விசுவாசிகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நாம் கிறிஸ்துவினால் ஜீவிக்கிறோம். நம்மிடத்தில் கிறிஸ்துவை அறியும் அறிவு அதிகமாய் இருக்கும். தேவனுடைய கிருபையினாலே நாம் கிறிஸ்துவை அறியும் அறிவிலே வளர்ச்சி பெறுவோம். நம்முடைய அறிவு கிறிஸ்துவுக்குள் பூரணமாகும். கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்குள்ளே நித்திய காலமாக விருத்தி அடையும். நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. நாம் பாவம் செய்தபோது கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நம்மை விட்டு விலக்கி போட்டார். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் தம்முடைய இரக்கங்களோடும் கிருபையோடும் நம்மிடமாக புறப்பட்டு வருவார். கர்த்தர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். மாரி காலத்தினால் பூமி செழிக்கும், விருட்சங்களில் கனிகள் முளைக்கும். முன்மாரி விதைப்பு காலத்திற்கு பிரயோஜனமானது, பின்மாரியோ நல்ல அறுவடைக்கு தேவையானது. நமக்கு முன்மாரியும் வேண்டும், பின்மாரியும் வேண்டும். விருட்சங்கள் செழிப்பாய் முளைக்கவும் வேண்டும், அவை திரளாய் கனி கொடுக்கவும் வேண்டும். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்னும் வாக்கியம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெறுவதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் நிறைவேறும். இவை சுவிசேஷத்தின் கிருபையினால் நமக்கு உண்டாகும். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். சங்கீதம் 72:6. தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள் முன்மாரியாகவும் பின்மாரியாகவும் இருக்கிறது.
நாம் கனி கொடுப்பதற்கு இந்த மாறிகள் நமக்கு உதவியாய் இருக்கிறது. முன்மாரியின் உதவியினால் நாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பின்மாரியின் உதவியினால் நாம் தொடர்ந்து கனி கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். அவர் நம்மை குணமாக்குவார். அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்னும் இந்த வாக்கியத்தை கூறுவார்கள். இது கோமேர் மூலமாக அடையாளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் ஓசியா 3:5 வசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்றும் அதன் பின்பு 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்றும் ஓசியா கூறுகிறார். இந்த நாட்களை 24 மணி நேரம் கொண்ட நாளாகவே வியாக்கியானம் பண்ண வேண்டும். சகரியா 12, 10, 13:1 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் புலம்பல் இக்காலத்தில் நிறைவேறும். 2 நாட்கள் புலம்பிய பின்பு 3ஆம் நாளில் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஓர் ஊற்று உண்டாயிருக்கும். இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோருமே ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய சமூகத்தில் என்பது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கும். இதுவரையிலும் அவருடைய சமூகத்தில் நாம் பாவத்தில் பிழைத்திருந்தோம். இனிமேல் அவருடைய சமூகத்தில் நாம் நீதியில் பிழைத்திருப்போம் என்று ஓசியா சொல்லுகிறார். பிழைத்திருப்போம் என்னும் வார்த்தை நித்திய ஜீவனில் மறுபடியும் பிழைத்திருப்பதை குறிப்பிடுகிறது. 3 நாட்கள் தேசம் புலம்பிய பின்பு அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்பதற்காக எழுப்பப்பட்ட பின்பு நாம் அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது என்று ஓசியா சொல்லுகிறார். தேவனுடைய திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை உறுதி பண்ணப்பட்டதாக உள்ளது. அவர் வரும் காலமும் உறுதி பண்ணப்பட்டுள்ளது. அருணோதயம் காலையில் புறப்படுவது போல கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் குறிப்பிட்ட காலத்தில் உறுதியாக இருக்கும். அவருடைய வருகை மழையைப் போல இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தார் நீண்ட காலமாக வறண்ட பூமியைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் மீது கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் போல வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். விதைப்பு காலத்தில் பெய்யும் மழை முன்மாரி என்று அழைக்கப்படுகிறது. விதை விதைப்பதற்கும் பயிர் வகைகளை ஆரம்ப நாட்களில் வளர்ப்பதற்கும் முன்மாரி பயன்படும். பின்மாரி என்பது அறுவடை காலத்தில் பெய்யும் மழையாகும். தானியங்கள் நன்றாக வளர்ச்சி அடைவதற்கும் கனிகள் நன்றாக வளம் பெறுவதற்கும் இந்த பின்மாரி உதவி புரியும். ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் இஸ்ரவேல் மீது முன்மாரியாகவும் பின்மாரியாகவும் வந்து இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக அறுவடை செய்வார்.